நான் பேசுறது கேக்குதுங்களா? ஆ ஆ கேக்குது. ஆ எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு. 8/12/2025 இரவு 8 மணிக்கான நீர்மருத்துவ வகுப்பு. அதாவது தைராய்டு பிரச்சனை அப்படிங்கறத பத்தி காலையில ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு. தைராய்டு பிரச்சனை அப்படின்ட்டு அவரு ஆ, திருநெல்வேலியிலிருந்து கூப்பிட்டாரு. என்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சி பெற்றவர் அவரு. பாண்டிச்சேரியில வகுப்பு நடத்தும் பொழுது ஒரு குழுவா வகுப்பு நடத்தினேன். ஒரு 20 பேர்த்துக்கு. அந்த குழு கூட நேற்று போட்டிருந்தேன் பாத்தீங்க, நம்ம குழுவில் அதெல்லாம் எங்க பாண்டிச்சேரியில பயிற்சி பெற்றோம். ஆமா, பார்த்தேன் பார்த்தேன். பார்த்தீங்க, எல்லாமே போட்டிருக்கீங்க போட்டோ. அதெல்லாம் ம். எங்கிட்ட எல்லாம் பயிற்சி பெற்றவங்க எல்லாம். அது ரெண்டு ஒருத்தன் தான் வேறு மாதிரி பேசுறவன், மத்த எல்லாருமே நான் சொல்றதை கேட்கறவனுக்கு. அந்த ரெண்டு பேரு, அது யாரு? இன்னொருத்தன் அவன் பேரு கிருஷ்ணாத்மான்னு ஒருத்தன், இன்னொருத்தன் வந்து சுந்தர்னு ஒருத்தன். இவனுக்கு தான் மாறி பேசுறவனுக்கு, அதாவது இயற்கைக்கு எதிராக பேசுறவங்க எல்லாம். அவன் என்கிட்ட நேரடி பயிற்சி எடுக்கல, எல்லாம் அறகுறை பயிற்சி. அதாவது தத்துவம் தெரியாமே பேச, எவல்யூஷன் ப்ராசஸ் தெரியாமையே பேசுறது. அது வந்து இயற்கையில் அப்படித்தான் இருக்கும். அதாவது எந்த ஒரு உண்மையும் முழுமை பண்ண, இது வந்து 100 வருஷம் ஆனாலும், 1 லட்சம் ஆண்டு ஆனாலும் இது மாறாது. என்னது? இது வந்து இயற்கையின் உண்மையை பேசுறதை தவிர உங்களோட சொந்த அனுபவத்தை பேசுறது இல்லை. இது இயற்கையின் உண்மை. என்னது? இயற்கை. இயற்கை உண்மை பேசுறது வேற. ஒரு தன்னை தான் வந்து நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்றதுன்னா இயற்கைக்கு முரணானது. இயற்கைக்கு எப்படி பொருந்தி போகுதுன்னு சொல்லணும். என்னது? இயற்கைக்கு எப்படி பொருந்தது? இப்ப நான் அடுத்தது வந்து இங்கிலாந்துல அனிமேஷன்ல கொண்டு வர நான் என் பொண்ணு நானும் பேசிட்டு இருக்கேன். அனிமேஷன் எப்படி கொண்டு வரலாம் அப்ப, அதாவது இது கூகுள்ல கேட்டேன் நான், நீங்க அனிமேஷன்ல கொண்டு வாங்க. கூகுள் ஜெமினில கேட்டுட்டு இருக்கேன். கேட்டுட்டு அனிமேஷன், அதாவது நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, உங்க கான்செப்டை அப்படியே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நான் அனிமேஷன் பண்ணி தர்றேன். அது வந்து இங்கிலீஷ்ல ஸ்பீச் பண்ற மாதிரி, அதாவது வாய்ஸ் ஓவர் சொல்லுவாங்க. நான் என்னுடைய குரல் மாதிரியே இங்கிலீஷ்ல பேசும். நான் வந்து ஆ, அந்த செய்தி கொடுக்கணும். செய்தி கொடுத்தோம்னா அவன் நாட்டுக்கு தகுந்த மாதிரி அவன் புரிஞ்சுக்குவான் பார்த்து. அந்த மாதிரி கொண்டு வாங்க. அது ஆ. என் பொண்ணு தயாராயிட்டாங்க. அது அவன் பொண்ணு சொன்னாப்ல, இந்த மாதிரி பண்ணலாம்ப்பான்னு. புத்தி புத்தி வந்துருச்சு நான் சொன்னேன். புத்தி வந்துருச்சு, ரைட் அப்படின்னு பேசுற அந்த அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, என்ன பேசணும் ஆமா, அப்படிங்கிறது. நீங்க ஆமா, சினிமா இது தமிழ்ல பேசிட்டு அப்படியே இங்கிலீஷ்ல வர மாதிரி 2 3 பேஜ் போட்டுருக்கீங்களே. அது போட்டிருக்கு. நானே என் பொண்ணு இப்ப பேசணும். இப்ப ஒரு 5 மணி சுமாருக்கு பேசணும், 4 மணி சுமார். அந்த ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க, என்ன பேசினேங்கிறது. நானும் என் பொண்ணு என்ன பேசுறோம், இந்த இந்த கலை எப்படி கொண்டு போறதுங்கிறத பத்தி தான் சிந்திக்கிறோம் நம்ம. இது வந்து சொந்த பிரச்சனை அல்ல. இப்ப என்னுடைய பிரச்சனை, இப்போ இது வந்து உலகத்துக்கு போக வேண்டிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து என் பொண்ணு அதே மாதிரி ஸ்வீடன் குமார் என்கிட்ட பேசினார் 15 நாளைக்கு முன்னாடி. இந்த மாதிரி நாம வந்து அனிமேஷன்ல கொண்டு போகணும், அந்த நாட்டுக்காரன் புரியுற மாதிரி டெக்னாலஜி மாத்தி. இதுக்கு வந்து ஏஐ தான் தீர்வு. ஏஐ, செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு எப்படி அறிவு இருக்கு அப்படிங்கிறது ஒரு செக் பண்றதுக்கு என்ன பண்ணனா, நேற்று ஒன்று பண்ண, ஒரு பழைய பாடல் வந்து, அருமையான பாடல். அந்த பாடலை கூட ஒரு போட்டிருக்கும் பாருங்க. பி சுசிலா பாடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பாத்தீங்களா? இல்ல, அது பார்க்கல. பரவாயில்ல. அது 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம், அதாவது 55 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம், அருமையான படம். அந்த வந்து கண்ணே பாப்பான்னு ஒரு படம், எல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, அந்த காலத்துல பார்த்துருப்பாங்க அந்த படம். ஆனா அந்த படம் நம்ம கண்ணே பாப்பா, கனிமுத்து பாப்பா. அதுல ஒரு அந்த பாட்டை பத்தி, அந்த பாடு வந்து 2.75 3 நிமிஷம் தான் பாடு, ரொம்ப குறுகிய பாட்டு தான். அந்த பாட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் கேட்கறேன். அப்படின்னு கேட்டா ஆச்சரியமான விடை கொடுக்குது. அது எது? ஆச்சரியமான விடை கொடுக்குது. நான் கேட்டேன், இதுல இதுல இருக்கிற கருத்து என்ன, இதுல பயன்படுத்துகின்ற இசைக்கருவிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டா, மொத்தமா 3 நிமிஷம். அந்த 3 நிமிஷத்துல எல்லாத்தையும் சொல்லுது. இந்த மாதிரி 1970 அப்பதான் முதல் முதல் வயலின்கிற ஒரு கருவியை வந்து தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க. வயலின், வயலின்ங்கிறது வெளிநாட்டு கருவி. இன்னும் பிடில், தமிழ்ல பிடில்னு சொல்லுவாங்க. இந்த வயலின்ங்கிறது வெளிநாட்டு கருவி. அந்த வெளிநாட்டு கருவி வயலின், அதை வந்து தமிழ் திரையுலகம் முதல் முதல் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு அதை பத்தி விவரமா சொல்லுது. ரொம்ப அற்புதமான பாட்டு, நல்ல தத்துவம். கடைசியில 8 கருவிகள் உள்ள பயன்படுத்துறாங்க. அந்த மவுத் ஆர்கான் வரைக்கும், மவுத் ஆர்கான், தபலா, மிருதங்க எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் விவரம் சொல்லுது. இந்த மாதிரி என்னன்னு பாடினாங்க. அப்புறம் கூகுள் இந்த படத்தை பத்தி முழு எல்லாத்தையும் கூகுள் வெப்சைட்ல போய் பாரு, விக்கிபீடியால பாரு, இதை பத்தி எல்லாமே இருக்கு. அப்புறம் ஆச்சரியப்பட்டேன், எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியுதுன்னு கேட்டா, அதுக்கு பதில் சொல்லி, எப்படி இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அது பதில் சொல்லிச்சு.
அதை தூக்கி என்ன பண்ணேன்னா, அது என்ன பேசிச்சு, நான் என்ன கேள்வி கேட்டேன், அந்த பாடலை பத்தி அந்த யூடியூப்ல லிங்க் மட்டும் கொடுத்துட்டு இந்த பாடலுடைய முழு விவரத்தையும் இது என்னென்ன கருவிகள் பயன்படுத்துறேன்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் எழுதி கொடுக்குதுங்க அது. ஒரு வினாடி நேரத்துல என்னது அவ்வளவுதான் 5 செகண்ட்ல எழுதி கொடுத்துருச்சு. அப்புறம் அதை நான் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன இவ்வளவு துல்லியமா இருக்கு அப்படின்னு. ஆனால் இதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், அழிவுக்கும் பயன்படுத்தலாம். ஒருத்தனை கொலை செய்யறது எப்படின்னு கேட்டா சொல்லி கொடுத்தோம். என்னது ஒருத்தனை எப்படி சித்திரவதை பத்தி கொலை செய்யறதுன்னா அதுக்கும் பதில் இருக்கு. ஆனால் புதியன கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டா பதில் சொல்லாது. இப்ப நான் எரிபொருள் பிரச்சனைக்கு என்ன ஆரோக்கியத்தை பத்தி கேட்டா பதில் சொல்லாது. ஆரோக்கியம் நம்ம கிட்ட தான் இருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம கிட்ட மட்டும் தான் ஆரோக்கியம் இருக்குது. அதுக்குதான் சொல்ல வரேன். சரி, அதை நான் விஷயத்துக்கு நான் வரேன். இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய தத்துவத்தை இந்த செயற்கை நுண்ணறிவின் மூலமாக நீங்க கன்னடத்திலே கொண்டு போகலாம், எந்த மொழியில வேணாலும் கொண்டு போகலாம். எந்த மொழியில வேணாலும் கொண்டுட்டு போகலாம். கொண்டுட்டு அப்ப நான் சொன்னேன், இல்லப்பா அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எளிமையா செஞ்சிடலாம், சாட் ஜிபி வச்சுக்கொண்டு நாம கொண்டு போயிடலாம் அப்படின்னு நான் அனிமேஷன் பண்ணிட்டு போட்டு நான் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு இந்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நான் சொன்னேன், ஒரே ஒரு வெள்ளைக்காரனை நீ புரிய வச்சுட்டீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு வெள்ளைக்காரனை புரிய வச்சுட்டீங்கன்னா, நீ 1 வருஷம் சம்பாதிக்கிற காசை ஒரே நாள்ல கிளாஸ் எடுத்து நீ 1 வருஷத்துக்கான சம்பாதித்து நீ எடுத்து கையில் வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஆள் நோயை குணமாக்கினா போகுது. நீ ஒரு $50,000 அங்கே கிஃப்டா வாங்கிடல. $50,000 கொடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா அங்கே அமெரிக்காவில் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $30,000 வேணும். $30,000 அமெரிக்க டாலர் இருந்தால் தான் கிட்னியே மாற்ற முடியும். கிட்னியே மாற்ற முடியும். நம்ம நாட்டில் 25 லட்சம் சாதாரணம் இல்லை. 25 லட்சம் இல்லாமல் நீங்க மாற்ற முடியாது. சரி, அதெல்லாம் இருந்துக்கிட்டு நம்ம மாற்ற தேவையில்லை. அது வேற. இந்த தத்துவத்தை அவனுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம உச்சரிப்பு கூட மாறிடும். ஆனால் சாட் ஜிபி வச்சு பயன்படுது தெளிவான உச்சரிப்புல கொடுத்துரு. அவனுக்கு என்ன புரியுது அந்த மாதிரி உச்சரிப்புல கொடுத்துரு. அமெரிக்கன் ஸ்டைல்ல பேசணும், அமெரிக்கன் ஸ்டைல்ல பேசும். ஆனா நம்ம புத்தகத்தை என்ன பண்ணோம்னா, அது சாம்பிள் ஒன்று அனுப்புறேன்னு சொல்லிச்சு. நான் 2 நாள் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி நான் முதல் பாடத்தை, இந்த 7 தத்துவம் இருக்கு இல்லையா, முதல் பாடத்துல 33 படத்துல 7 வரிசையில பரிணாம அறிவியலை பத்தி நான் முதல்ல எடுத்து நான் அதை கொடுத்து செக் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை நான் ஆங்கிலத்துல நான் பேசுற மாதிரி ஆங்கிலத்துல அது உள்ள கொடுக்கணும், அதெல்லாம் பண்றேன்னு சொல்லிடுச்சு. நான் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிச்சு. இப்ப என்ன கவலை, நமக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா, இதை இந்த உலகத்துக்கு கொண்டு போய் நல்ல தரவை செக் பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களே என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு எந்த பாடம் வேணுமோ அதை மட்டும் காப்பி எடுத்து போட்டோ எடுத்து சாட் ஜிபி உள்ள கொடுத்துட்டீங்கன்னா அது டிசைன் பண்ணி இப்ப நானே கன்னடத்துல பேசுற மாதிரி கொடுத்துருவேன். நானே கன்னடம், தெலுங்கு, தமிழ், மலையாளம், உருது எல்லா மொழியிலும் கொடுத்துரும். ஆகையினால இனி கவலை இல்லை. இப்ப நீங்க அந்த அளவுக்கு தரவா இருக்கணும். ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு இருக்கிற சுய அறிவு 2 அறிவு உங்களுக்கு வந்துருது. உங்களுக்கு சுய அறிவு இருக்குது, புத்தக அறிவு இருக்குது. உங்க சுய அறிவு, அதாவது சுய அறிவு இருக்கணும், வழிகாட்டுகின்ற அறிவு இருக்கும். இந்த 2ம் இருந்துட்டா நீங்க எந்த மொழியில வேணாலும் கொடுக்கலாம்ங்கிறதுக்கு நம்ம கருவி கண்டுபிடிச்சாச்சு. கருவி உலக மக்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வசதியான கருவி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. விஞ்ஞானிகளும் சேர்ந்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா இனிமேல் இந்த கலை பரவுவதற்கு வாய்ப்பு எக்கச்சக்கமா இருக்கு. அதனால இப்ப இருந்தே நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப இந்த கன்னடத்துல நீங்க கொடுக்கணும்னா நீங்க கன்னடத்திலே கொடுக்கலாம். நானே கன்னடத்துல கொடுக்க முடியும். ஆனா கன்னடத்துல நானே கொடுத்துட முடியும். கொடுத்து அந்த வர எனக்கு தான் வரும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க உங்களுக்கு அந்த பாடத்தை எடுத்து நோயை குணமாக்குற முறை கன்னடத்திலே பேசி நீங்க போடலாம். போட்டீங்கன்னா இந்த மாதிரி கன்னட நீர் மருத்துவம் அப்படின்னு கொண்டு வந்துருங்க. கன்னட நீர் மருத்துவம், தெலுங்கு நீர் மருத்துவம். தெலுங்குல நீர் மருத்துவத்துக்கு என்ன இருக்குமோ அதை தெலுங்கு நீர் வைத்தியா, அது எதனா போட வேண்டிய. கன்னட இப்ப நீர் மருத்துவம்னா கன்னடத்துல நீர் மருத்துவத்துக்கு நீர் வைத்தியா, கன்னடா நீர் வைத்தியான்னு கொடுக்கலாம். அப்படி ஏதாவது சொன்னோம்னா அவனுக்கு மண்டையில ஏற மாதிரி கொடுக்கலாம். கொடுத்து நீ கன்னடத்துல போட்டுட்டீங்கன்னா அது பரவிட்டு இந்த புத்தகத்தை நீங்க அனுப்பி வைக்கலாம். அவன் கன்னடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அல்லது கன்னடத்துல நீ மொழிபெயர்த்து கொடுக்கலாம். கன்னடத்துல மொழிபெயர்க்கிறது ஒரே நாள்ல கன்னடத்துல மொழிபெயர்க்கலாம். ஒரே நாள்ல மொழிபெயர்த்தலாம். ஒண்ணு இல்ல, 220 பக்கத்தையும் படம் எடுத்து உள்ள கொடுத்தீங்கன்னா மாத்தி கொடுத்துரும். 220 பக்கத்தையும் படம் எடுத்து உள்ள கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வினாடி கடகடன்னு மாத்திடும். அப்படித்தான் நான் பண்ணேன். அதனால நீங்க ரொம்ப அப்ப கன்னடத்துல வேணும்னா என்ன பண்ணிக்க நகல் எடுத்துக்கணும். சரியா, இதான் விஷயமே. இப்ப இவ்வளவு அறிவியல் வளர்ந்ததுக்கு அப்புறம் நாம
இன்னைக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி என் பொண்ணு பேசணும் காட்டினா சரி பண்ணு. அது போக நம்ம கண்டுபிடிப்பு வேற. நம்ம நீர் மின்சாரம் ம். இருக்கு இல்லையா, தன்மின்கண், அதை எப்படி கொண்டு வரலாம். அது ம். அடுத்து அடுத்து நேத்து இரவு கிட்டத்தட்ட 11:15 வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தேன், ஸ்வீடன்ல பேசிட்டு இருந்தேன். அவங்க வந்து இன்னும் நீங்க எப்படி எப்படி பண்ணீங்க, வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு நம்ம உள்ள வரணும். அப்ப வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு உள்ள கொண்டு வந்து கடைசியில் வெங்கடேசன்ல ஆரம்பிச்சு என்னை என்னைய என்னை தொடர்ந்து இயல்கிட்ட போய் முடியிற மாதிரி அந்த கட்டுரை இருக்குது. அது அந்த வெள்ளைக்காரனுக்கு புரிய வைக்கிற மாதிரி, அந்த வெள்ளைக்காரனுக்கு புரிய வைக்கணும்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு புரிய வைக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து ஜனவரிக்குள்ள பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஆக நம்ம அறிவியல் வளர்ந்து காட்டி எளிமையா கொண்டு போயிடலாம். ஏன்னா நோயற்ற, நீ என்ன கண்டுபிடிச்சாலுமே நோயற்ற வாழ்வுக்கு நிகரான கண்டுபிடிப்பு உலகத்துல கிடையவே கிடையாது. நீங்க கத்தி ம். எடுத்துட்ட, கத்தி இவன் என்ன நினைக்கிற, கத்தி மருந்து அப்படிங்கிற நினப்புல உலகமே போயாச்சு. அது கத்தி அல்லது மருந்து, இந்த ரெண்டை வைத்துக் கொண்டு நோயை குணமாக்கலாங்கிற தவறான கொள்கைக்கு போயாச்சு. என்னது, நோயை குணமாக்கலான்றது தவறான தவறான கொள்கை. தவறான கொள்கைக்கு போயாச்சு. எல்லாரும் எல்லாரும் மாற்றிக்கிட்டாங்க. 100க்கு 100 நாம தான் தப்பிச்சிருக்கிறோம், நாம தான். தப்பிச்சுட்டு இருக்கு. சரி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தயாளன் இன்னைக்கு என்ன பண்ணீங்க, உங்க சுருக்கமா சொல்லுங்க. தயாபரன், தயாபரன் இருக்கிறீங்களா? ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. இருக்கிறாரு ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிருக்கிறாரு. மைக். ஐயா இருக்கீங்கய்யா. இன்னைக்கு என்ன பண்ணீங்க சுருக்கமா சொல்லுங்க. ஐயா இன்னைக்கு காலையில இருந்து அந்த ஒரு இது சாப்பிட்டேங்க, கோதுமை உப்புமா. சரி. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா தண்ணியில போட்டேங்கய்யா. சரி. திரும்ப அப்புறம் ஒரு 4:30 மணிக்கு வந்து வெண்டைக்காய், ஆ கொஞ்சம் சாதம், கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிட்டேங்க. அவ்வளவுதாங்க. சரி. ம். ஒன்றும் வரல, மொத்தம் ஒன்றும். இன்னைக்கு ரெண்டு தடவை மழை போயிடுச்சுங்க மொத்தம். ம். சரி சரி. எடை ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்குதா? இடம் இல்லைங்க, என்ன குறையில்லைங்க, அப்படியே தான் இருக்கு. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, அது கரெக்ட். முதல்ல பழக்கமாகட்டும் முதல்ல. அவ்வளவுதான். நீ நாளைக்கு அந்த நாளைக்கு இது மூக்குல இருந்து நீர் வடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதெல்லாம் பதிவு பண்ணுங்க. மூக்குல இருந்து நீர் வடியுது, அதெல்லாம் பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை சரிங்க. இருக்குதுன்னு சொன்னது சொல்லாம இருக்கிறது எல்லாத்தையும் அந்த பதிவு பண்ணுங்க. புரியுதா? சரிங்க. அதை பதிவு பண்ணுங்க. முதல்ல அந்த ஏடுல பதிவு பண்ணுங்க. என்ன சொன்னீங்க, எங்கிட்ட என்ன சொல்லாம விட்டீங்க, அதெல்லாம் நினைப்பு விட்டு எழுதுங்க. இதெல்லாம் எழுதணும். அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள், சரிங்க. இதெல்லாம் எழுதி எழுதி வச்சுக்கிட்டு அதுல என்னென்ன எழுதி வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் நடைபெறுதான்னு பாருங்க. இந்த உடம்பு எப்படி மாறுது, இதெல்லாம் பார்த்துட்டே வாங்க, கவனிங்க. சரியா? சரி, காலையில இந்த சரிங்க. நிறைவு செய்யலாம். இப்ப சரி. காலையில என்ன பேசணும்? காலையில தயாரரை பத்தி பேசணும். சொல்லுங்க. தயாரரை பத்தி பேசணும்னு சொன்னீங்க. தைராய்டு. ஆமா, தைராய்டு. தைராய்டு. இப்ப தைராய்டு பிரச்சனை ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அவர் எங்கிட்ட எங்கிட்ட அவருடைய அண்ணன் நினைக்கிறேன். அவர் எங்கிட்ட பாண்டிச்சேரியில பயிற்சி பெற்றார். அந்த குழு ஒன்று போட்டுத்தான் பாருங்க, அந்த பாண்டிச்சேரியில பயிற்சி பெற்றவர். அவர் எனக்கு அவர் தமிழ் ஆசிரியர். எங்க திருநெல்வேலியில் இருக்கார். திருநெல்வேலியை நாகர்கோயில் நினைக்கிறேன். பேசினாரு. அப்புறம் இந்த மாதிரி கேட்டாரு. அது ஒன்றும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. நீ சொல்லி கொடுக்கறது சரிதான், ஆனால் அவனே மருத்துவரை மாறி அவன் தன்னை வைத்தியம் பார்த்துக்கணும், ஒரு வழியே இல்லை. நீ என்ன கட்டுப்பாட்டு இருக்குன்னு கேட்டார். நாம வந்து பாண்டிச்சேரியில எப்படி நான் உணவு கட்டுப்பாடுக்கு வந்தாலும் அதே மாதிரி உடம்பு ஏறல இழைக்கல. நான் வந்து நம்ப முடியாத அளவுக்கு உணவு குறைச்சிட்டேன். அப்படி ரைட். இதை வந்து உன் தம்பிக்கு அண்ணனுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நோய் நல்லாகுமே தவிர திருப்பி திருப்பி சந்தேகம் வந்து உனக்கு கேட்டுட்டே இருப்பான். நீ அப்படின்னா அவன் வந்து வைத்தியம் ஆகலைன்னு அர்த்தம். அவன் வந்து தனக்குத்தானே வைத்தியம் பண்ற மாதிரி அவன் மருத்துவர் ஆனாதான் நீ எப்படி எங்கிட்ட வந்து கத்துக்கிட்டு போனையோ அந்த மாதிரி அவன் கத்துக்கிட்டாதான் சாத்தியமே தவிர நீ சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்ப அவன் வந்து அப்ப நீ வைத்தியம் நம்ம நோயாளின்னு நான் கேட்டேன். அப்ப நீ வைத்தியரா இருந்துகிட்டே இருப்ப, அவன் நோயாளியா இருந்துட்டே இருப்பாரு. இது எப்படி முரண்பாடுன்னு கேட்டேன். இது எப்படி? இது வியாபாரம் தானே, இது வியாபாரம். இப்ப அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. உலகம் எப்படி போயிட்டு இருக்குது இப்போ? வியாபாரம். எப்படி? எதை வச்சு சொல்றீங்க? நீங்க என்னவா இருக்கிறீங்க? நீங்க நோயாளியா இருக்கிறீங்க, அவன் பேஷண்டா டாக்டராவே இருக்கிறாரு. இது எப்படி? இது அப்ப எப்படி இந்த நோயாளி வந்து டாக்டரா மாறுறது? அதான் எங்க விஷயமே. அப்ப புரிஞ்சிருச்சு அவருக்கு. சரி, அப்படின்னு என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்லை, இதே மாதிரி கட்டண விதிகளை சொல்லி அனுப்பிச்சிட்டு முதல்ல உள்ள வர சொல்லு, முதல்ல வர சொல்லுன்னு சொன்னேன். இதுதான் அந்த தைராய்டு ஜென்மத்துக்கு வராதுன்ற நான் சொல்லிட்டாப்ல. இது முத்துச்சுன்னா என்ன ஆகும்? முத்துச்சுன்னா புற்றுநோயா மாறலாம். புற்றுநோய்னு சொல்ல மாட்டேன், என்ன வேணாலும் மாறலாம். கட்டி வளருது. அப்ப கட்டி வளர்ந்தா என்ன அர்த்தம்?
தொண்டை இப்ப இதுதான் தொண்டையில நல்லா. ஆமா கட்டி வளருது அப்படிங்கிற அறுக்கலைன்னா ஆபத்து. ஆமா போய் அடைக்கும். அடைக்கும். அடைச்சது நன்னாகும். அடைச்சது தண்ணி போகாது. தண்ணி போகலைன்னா ஆள் முடிஞ்சது கதை அப்படின்றாங்க. ஹம். இதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தன் உடம்பை காப்பாற்ற தெரியாதவன் என்ன மாதிரின்னு கேட்டா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு ஏன்னா நம்பர் பார்த்து கண்டுபிடிச்சா ஐயா நான் தான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் இல்லாட்டா நேரடி ஒரு டப்புன்னு 5 நிமிஷம் ஒரே நிமிஷம் தான் பேசும் உள்ளவா பணத்து கட்டு உள்ளவான்னு சொல்லு அப்புறம் விவரிக்கும் பொழுதுதான் எங்க இருந்தே பேசுற ஐயா நான் பழைய ஆளுன்னு அப்படி சொல்லு அப்படின்னு கேட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசி இப்படி எல்லாம் விஷயம் சொல்லி உள்ள வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி ஐயா நான் தகவல் கொடுத்துறேன் எங்க அண்ணனை சேர்த்து விடுறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னாப்புல இப்ப கூட அனுப்பிச்சா வந்தவா அப்படின்னு வரல. இப்ப இந்த தைராய்டு மட்டுமல்ல எல்லா தைராய்டுங்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை இந்த உள்ளே இருக்கிறது மண்டைக்கு கீழே உள்ள இருக்குது பாருங்க அது தானாகவே செயல்படும் யாருக்கும் கட்டுப்படாது. அதையும் கத்தி வச்சு சுத்தப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அதையும் கத்தி வச்சு சரி கத்தி வச்சு அறுத்தரலாம் மொத்தம் அந்த இடத்துல கட்டி வச்சு அறுத்தரலாம். அந்த கட்டி ஏன் வந்துச்சுன்னு சொல்லணும்ல அது வேணும்ல. ஆமா சரி அடுத்ததுக்கு அப்புறம் வராம இருக்குமா? இன்னொரு இடம் வருது. எனக்கு பாடம் எடுத்து வாத்தியார் எனக்கு தமிழ் பாடம் எடுத்து வாத்தியார் இப்பதான் சமீபத்தில் ஒரு 2 வருஷம் முன்னாடி தைராய்டு சேர்த்து போனேன். எனக்கு தமிழ் வாத்தியார் எனக்கு தமிழ் ப்ரொஃபசர் பெரிய பணக்காரர். அவர் பையன் வந்து தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட். அவர் பையனே தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட். எனக்கு தமிழ் பாடம் எடுத்த தமிழ் வாத்தியார் பையன் தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட். லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தாரு. லண்டன் நான் சொன்னேன் அவர்கிட்ட லண்டன்ல படிச்சாலும் வேலையாகாது வேற எங்கேயாவது எமன்டே பாடம் படிச்சுட்டு வந்தாலும் வேலையாகாதுன்ற நான் புரியுதா. எமன்டே போய் பாடம் எடுத்து எமனுக்கே நீ வைத்தியக்காரனா வைத்தியனா இருந்தாலும் உனக்கு தைராய்டு வந்துட்டு மவனை நீ அவனுக்கு எமகண்டதான் சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டாரு. எப்போ எப்படி நல்லா ஆகும் நல்லா ஆகாது அப்போ அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட இது நல்லாகுமா இனியன்னு கேட்டாரு. நான் அவருடைய பையன்கிட்ட பேசினேன் அவங்க டாக்டர்கிட்டே பேசினேன் அது எப்படிங்க நல்லா ஆகுன்னு கேட்டேன். சாத்தியமே இல்லை. அப்புறம் அவர் பையன்கிட்ட வந்து இந்த புத்தகத்தை கொடுத்தா பையனுக்கு ஒரு புத்தகம் அவங்க அப்பனுக்கு ஒரு புத்தகம் எல்லாத்துக்கும் கொடுத்தா ஒருத்தரும் ஒருத்தரும் எப்படியோ உணவு 3 வேளை 6 வேளை உணவு சாப்பிட்டு உடம்ப குப்பைக்காட கழிவு தேக்கமா பண்ணியாச்சுங்க. அப்புறம் ஒவ்வொரு வியாதியும் வருதுங்க. இதுக்கு தமிழ் பேராசிரியர்னு பேர் சொல்ற கோபிலே வந்து அவர் தான் தமிழ் பேராசிரியர். அவர் மட்டும் இல்ல கொங்கு கலை இலக்கியத்துக்கு அவர் தான் தலைவரே. கொங்கு பண்பாட்டினுடைய தலைவர் அவர் தான். 26 புத்தகம் எழுதினவர். தீரன் சின்னமலையை பத்தி ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை எழுதினவர் தீரன் சின்னமலை. இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி. கொங்கு ஆய்வு மன்றத்தை ஆராய்ச்சி பண்ணி பல பரிசு எல்லாம் வாங்கினவர். என்ன பரிசு அரங்கசாமின்னு பேரு. அதெல்லாம் ரொம்ப பண்பாளர். அதெல்லாம் வேற நல்லவர் பண்பாளர். யாரையும் வந்து கடிச்சு பேச மாட்டார். ஆனால் உடம்புக்கு என்ன நோய் வந்துச்சு குடூர் நோய் வந்துச்சு. கடைசியில தைராய்டு வச்சு பார்த்தாங்க. கடைசியில எம்ஆர்எஸ் வச்சு பார்த்தாங்க. அப்புறம் லேசர் சிகிச்சை என்ன வச்சாலும் நடக்காது. ஏன்னா உள்ள கெட்டு போச்சு நாளமில்ல சுரப்பி அவுட்டு. அதுதான் இவருக்கு வந்தது. யாருக்கு சண்முகத்துக்கு வந்தது. நடுங்க ஆரம்பிச்சு கைகாலெல்லாம் என்ன இப்படி கைகால் நடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? வேண்டியதுதான். கைகால் மட்டுமே நடுங்க உள்ள எல்லாமே நடுங்க. அது என்ன நடக்குதுன்னு இதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. உள்ளே இருக்கிற சளியும் நச்சுத்தன்மையும் ஓல்டு மெடிசன் சேர்ந்து எல்லா உறுப்பிலும் படிந்து எல்லா உறுப்பின செயல்பாட்டை அது தடை செய்து விடுகிறது. எனக்கு அவர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா ஆசிரியர் நீ சிறந்த யோகின்னு எனக்கு கையில் எழுதி கொடுத்தாரு. சிறந்த யோகின்னு கையில் எழுதி கொடுத்தாரு. எனக்கு ஒரு 15 வருஷம் எனக்கு தமிழ் பாடம் எடுத்து வாத்தியார் இந்த புத்தகத்தை காமிச்சு நான் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நீ சிறந்த யோகி நீங்க சிறந்த யோகின்னு சொல்றீங்களே எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு எழுதி வாங்கின கையில எழுதி. தமிழ் பேராசிரியர் மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு சார். அவருதான் கோபி கலைக்கல்லூரி வளர்த்து எடுத்தவர். கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த பக்கம் கொங்கு மாவட்டத்தில் வந்து கல்லூரியே கிடையாது. சிக்கநேகர் காலேஜுக்கு அப்புறம் இந்த கல்லூரி தான் பெரிய கல்லூரி. கொங்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குறது எல்லாம் அந்த பக்கம் பூரா பூமி தானம் கொடுத்து பண்ணது. கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ். 65 வருஷம் ஆச்சு. 1968 தயாரிச்ச அட்டானமிஸ் தனியா பண்றவங்க அரசாங்க சம்பளம் வாங்குறவங்க தான் அந்த காலத்துல தமிழ் துறையில அவ்வளோ. அவரு தான் அந்த கல்லூரியை வளர்த்து எடுத்தவர். அவரு சோலைவனம் மாத்தினாரு. அதெல்லாம் வேற அதெல்லாம் வேறு. ஆனால் ஆரோக்கியத்துல நல்லவர். அதுதான் நல்லவர் என்பது. ஏன் இதை சொல்றேன்னா இந்த ஏன் இதை சொல்றேன்னா நம்ம கண் முன்னாடியே எல்லாரும் பாதிக்கிறாங்க.
கண் முன்னாடி இந்த புத்தகத்தை கொடுக்குறோம். ஆனா மறைக்குது. ஏன் மறைக்குது தெரியுமா? அவங்க வந்து எங்கிட்ட பாடம் படிக்காதனால இருந்து செருப்படியுது. எங்கிட்ட பாடம் படிக்காதனால என்கிட்ட சாபக்கேடு. என்னது? இப்படி சொல்றீங்களா? பின்ன எப்படி? நீதாப்பா எனக்கு சொல்லிக் கொடு கேட்டிருக்கணும். நீதாப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டிருந்தா ரைட்டு. ஓ, சரி சரிங்க. அப்ப புத்தகத்தை வாங்கினதோட ஊதிட்டாங்க. உங்களை தொடர்பு கொண்டு தொடர்ந்து பயிற்சி பெற்றிருக்கணுங்க. எங்கிட்ட அப்பா உன்னோட ஆணவத்தை இறக்கி வச்சுட்டு எங்க வந்திருக்கணும்? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. நீ எப்படி எங்க என்னங்கிறத கேட்டுக்கணும் இல்லைங்க. இதான் கேட்டு இதான் ஈகோன்றது. இதான் ஈகோன்றது. அதான் ஈகோ. இயற்கை அவர் புரிஞ்சுட்டாரு. அவர் புரிஞ்சது. ஈகோ வந்துருச்சு. ஈகோன்றது இதுதான் இயற்கை. யாரையும் அப்படி விடாது. அப்பா அது இது அது அதுதான் அந்த இங்க இயற்கை அதுதான். அருமை கரெக்ட். அப்போ இங்க தமிழ் மொழி கன்னட மொழி அந்த மொழி எல்லாம் கிடையாது. ஈகோங்கிறது பொதுவானது. புரியுதா உங்களுக்கு? மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. அப்போ தெரியாத ஏனுங்க தெரியாதுன்னு கத்துக்கிறதுக்கு என்னங்க ஐயா இருக்குது? அப்படி 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 வராதுங்க மனுஷு. வரவே அப்படி வராது. வந்துட்டு எல்லாருமே நல்லவன் ஆயிடுவாங்கல்ல. நல்லவன் ஆயிருவானே. இவர் சின்னவர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் போறதா? இதுதான் ஈகோ. அதேதான் நம்ம சொல்றது நான் போடுறதா? அதேதான். இப்ப உதாரணத்துக்கு நீங்களே சொல்லணும். உங்க பொண்ண சொன்ன நீங்க கேப்பீங்கல்ல? நீ கேப்பீங்கல்ல தேவம்மா? நீங்க கேப்பீங்கல்ல? எப்படி கேப்பீங்க? ஒரு சில கேட்டுதான் ஆகணும் பாரு. கேட்டுதான் ஆகணும். ஆனா கேட்கணுன்றது வரல. கேட்டுதான் ஆகணும் அப்படின்றது அதுதான். ஏன்னா அது அவ்வளவு ஜல்தி ஒத்து போகாது இந்த மனம். கரெக்ட். ஆமாங்க ஆமாங்க. அதைத்தான் வள்ளுவர் சொன்னாரு. எப்பொருள் யார் யாரையே கைப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவினார். யாரு சொன்னாலும் பரவாயில்ல, அதுல இருக்கிற உண்மையை கண்டுபிடினா. அதான் வள்ளுவர் வந்து அகம்பாவத்தை உடைப்பதற்காகவே அந்த குறள் எழுதினாரு. யார் சொன்னத உனக்கு என்ன? ஒன்ற அறிவை பயன்படுத்தி அதுல இருக்கிற உண்மையை கண்டுபிடினாரு. இன்னும் உண்மையை கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே? கோபில இருக்கிற ஒரு தமிழாசிரியர் கூட உண்மையை காணவில்லை. எல்லா தமிழாசிரியரும் அதை கொடுத்துருக்கேன் நான். எப்ப 15-16 வருஷத்துக்கு முன்னாடி. தமிழாசிரியர் எவ்வளவு படிச்சிருப்பாங்க? நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பாருங்க. திருக்குள் பேரவையிலே திருக்குள் பேரவை 10 வருஷமா உறுப்பினராக இருந்தேன். ஒருத்தனும் இதை ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க. அவ்வளோ கொடூர எண்ணம் பிடிச்சவங்களா இருந்தாங்க. அப்படிதான் பார்த்தேன். இவ்வளவு கொடூரமா இருக்கானுங்க அப்படின்னு. இதுக்கு தமிழ் ஆசிரியர்கள் தமிழ்ல அறிவு இல்லையா? எந்த புலவர் திருவள்ளுவர், திருமூலர், பண்புடையார் அப்படின்னு இது என்ன தெரியும் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளக்காரனுடைய கல்வி முறை கற்றதனால் அந்த வெறும் தமிழை படிச்சுட்டு ஆசிரியருங்கிற. தமிழை கற்றவர் வேற, தமிழை படிச்சுட்டு தமிழாசிரியர். தமிழை படிச்சுட்டு அப்புறம் என்ன தமிழாசிரியர்? அதுதான் எப்படி விஞ்ஞான ஆசிரியர் அப்படின்னு விஞ்ஞான பாடத்தை படிச்சுட்டு விஞ்ஞான ஆசிரியங்கிற மாதிரி அவன் எதுவும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். அதனாலதான் நான் சொல்றேன், உண்மையான ஆசிரியர் என்பது உணர்ந்து பேருக்கு சொல்லி கொடுத்து அவனை மேம்படுத்துற மாதிரி. அதுதான் இது எப்படின்னா சம்பளத்துக்காக வைத்து பிழப்பாக இருக்கு தமிழாசிரியர், ஆங்கிலவாதியார் மாதிரி. இதெல்லாம் ஏன் இதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு அறிவியல் இருக்கு. அதனால இந்த அறிவியல் இதுக்கெல்லாம் காரணமே இந்த மனம்தான் காரணம். இப்ப சொன்ன மாதிரி மனம் காரணம், வெள்ளைக்காரோட கல்வி காரணம். இதெல்லாம் சேர்ந்தது நம்மளை பாலிடிக்குது. கோபியில ஒருத்தர் கூட என்னுடைய மாணவர் கிடையாது. கோபியில ஒருத்தர் கூட ஒரு மாணவர் கிடையாது. அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா கோபியில யாருக்குமே தெரியாது. வெளியூர்ல நிறைய பேர் வெளிநாடு வரைக்கும் போய் நம்ம கொண்டு சேர்க்கிற அளவுக்கு முயற்சி பண்றோமே தவிர, நாளைக்கு வெளிநாட்டுல போய் ஒரு கல்லூரி நிரூபிச்சாலும் கூட இவனுக்கு அந்த சொரணை வராது. அதுதான் இயற்கை. இக்கரைக்கு அக்கறை வச்ச மாதிரி நிறைவு செய்யலாம். ஆக அந்த தைராய்டுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அது பயப்பட தேவையில்லை. இதே வைத்தியம் தான் அதுவும் பண்றோம். தைராய்டு இன்னைக்கு எந்த நோயா இருந்தாலும் ஒன்றும் இல்லைன்ட்டாரு. அருணாடனுடைய கொள்கை எதுவும் கிடையாது. வெங்கடேசன் கொள்கையும் அப்படிதான். வெங்கடேசன் வந்து பல நோய் இருந்தது, அதை சுத்தப்படுத்துறங்காட்டி எல்லாம் சரியா போச்சு. அதான் விஷயம். அப்ப நோயற்ற வாழ்வு குறைவு, அதுதான் இயற்கையின் ரகசியம். வேற ஒண்ணுமே இல்லை. அந்த இயற்கையின் மறைபொருளை, இயற்கை உண்மைகளை உணர்ந்தால் அவன் தான் பிரம்மன் அர்த்தம். பிரம்மன். இந்த பிரம்மன்னாவே பிறவியில் ஏற்பட்டவன். பிரம்மன் பிறவி கிடையாது. பிரம்மன் என்று சொன்னால் இயற்கையை உணர்கின்றவன் என்று பொருள். அவ்வளவுதான். அந்த பிரம்மன் என்ன ஆகி போச்சுன்னா வேற மாதிரி மாறிடுது. புரியுதா? இந்த பிரம்மன் அது பிரம்மம் அப்படின்னாவே உண்மையை உணர்தல் அர்த்தம். அது சமஸ்கிருத சொல்லு. அது தமிழ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மை உணர்ந்தால் அதிர்ச்சியாக இருக்கும். உண்மை உணர்ந்தால் அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி உண்மையை உணர்ந்த பிறகு
நீ யார் ஒரு மனிதன் உண்மை உணர்ந்த பிறகு அந்த உண்மையை வெளியே சொல்ல தெரியாது ஐயா. ம் ஆமா அது ஆமா சும்மா ஆயிடுவாங்க இல்லையா? ஆமா உண்மையை உணர்ந்த பிறகு அது ஆமா சொல்ல முடியாது இல்லையா? ஆமா அது சொல்ல அமைதி முடியாது. ஆமா அது ஒரு ஆமா அது உண்மைதான். ஆயிடுறது. ஆ? மன அமைதி ஆயிரும். அமைதி ஆயிடுறதுங்க. அது சொல்ல முடியாது, ஏன்னா சொல்ல வராது அது. சொல்ல ஆனா அது வரமாட்டேங்குது. உண்மை, அது உண்மை அது. சொல்றது அதுதான் வர உண்மைன்றது அதுதான். அதான் 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 உண்மை. இப்ப நாம சொல்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய உண்மை. ஆமா ஆமா அரை இது உரை. தெரிய இது காணும் உண்மை. இதுக்குள்ள இருக்கிறது உண்மை சொல்றாரு ஐயா. ஆனா கண்ணுக்கு தெரியாத இருக்க பிரம்ம வித்தைன்னு சொல்றாங்கல்ல, அது சொல்றதுக்கு வராது வெளியே. சரி சொல்ற சரி வருமா ஐயா? வராது வராது. அப்ப அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே போன் நம்பர் பிடிச்சி எங்கிட்ட பேசினாரு. இந்த மாதிரிங்க அந்த தமிழுக்கு அந்த வாத்தியார் எங்கிட்ட பேசினாரு. நன்றி தெரிவிச்ச. பரவாயில்லையா 10 வருஷம் வச்சிருக்கேன் அப்படின்னு. இல்லைங்க எப்படி மறக்க முடியுமா அப்படின்னாப்புல. சரி சரி ரொம்ப நல்லது அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் சரி அவங்க அண்ணனை வந்து நீ சொல்லிக் கொடுத்தது நிறுத்தியா, நீ சொல்லிக் கொடுத்தது போதும், நீ சொல்லிக் கொடுத்ததுல ஈடுபடாது, முதல்ல அவங்க அண்ணனை வந்து எங்கிட்ட வந்து அனுப்ப சொல்லி அப்புறம் தகவல் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்ல கொடுத்தாச்சு. கூகுள்ல வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சாச்சு. அப்புறம் தகவல் அனுப்பிச்சாச்சு. வழக்கம் போல எல்லாத்துக்கும் அனுப்புறது அனுப்பிச்சாச்சு. நீ வந்தா தப்பிப்பான், இல்லைன்னா பரலோகத்துக்கு போய் சேர வேண்டியதுதான். இப்ப பாருங்க, இயற்கை சாதாரணமா ஒரு மனிதனை கொலை செய்து பாருங்க. ஒண்ணுமே இல்லை, உண்மை உணர்ல அவன் செத்து போ. அதனால நீ போட வரல, நீ போட அப்படிங்குது பாருங்களேன். நீயும் போடாங்க பாரு. யாரை பத்தி அதை கவலைப்படுறது இல்லை. யாரை பத்தி உண்மை உணர்ந்தா மட்டுமே அவனுக்கு லாங் லைஃப் கொடுக்குது. உண்மை உணர்வு தின்னு பன்னிக்குட்டி மாதிரி திங்கறியாம அவனை எல்லாம் பன்னிக்குட்டி மாதிரி தின்னு படக்குன்னு செத்தா பரவாயில்ல, சித்திரவது பட்டு சாகுங்கிறது இருக்கு பாருங்க. அதுதான் நம்ம பெரிய ஒரு சாபக்கேடா இருக்கு. நீங்க படக்க அவனு சாப்பிட்டா படாருன்னு செத்து போனான்னு அது வேற. அப்படி சித்திரவதைப்பட்டு சாகடிக்குது பாருங்க, அதுதான் இயற்கை வெற்றி. அவனை நீ சும்மா இருக்கக்கூடாது. நீ அவனை ஆற்றலை வந்து இயற்கையை வச்சிருக்கிற, நீ சுகம் கண்டு உட்காந்துருக்கிய. சுகம் கண்டவனுக்கு சுகம், நீ சுகத்துல உட்காந்துருக்கிற. அப்புறம் அந்த அளவுக்கு பாதிப்பு அனுபவிக்கணும் இல்லையா? எந்த அளவுக்கு சுவை அனுபவிச்சியோ, எந்த அளவுக்கு சுகத்தை அனுபவிச்சியோ, அதுக்கு நேர் 10 மடங்கு. என்னது 10 மடங்கு 10 மடங்கு செருப்படி. அதுதான் இயற்கையினுடைய கொடூர. நான் நினைச்சு பார்ப்பேன், இயற்கை இவ்வளவு ஒரு கொடூரத்தன்மை. ஆமாம், இயற்கை கொடூரத்தன்மை உடையது. அந்த கொடூரத்தை புரிஞ்சுட்டு பண்ணீங்கன்னா இயற்கை நண்பனாக மாறி விடுகிறது. இயற்கை நண்பனாமா. அதுதான் இயற்கை. இப்ப நம்மளால ஒண்ணும் பண்றது இல்லையே. இயற்கையினுடைய பிள்ளைகள் தான், இயற்கையினுடைய பிள்ளைகள். உணர்வீனா உணர்வையில யமலோகனா மாறுது, யமகண்டவனா மாறுது, என்னமோ சொல்றாங்க யமனாக மாறுது. உணர்ந்தா நடராசனாக மாறுது. நம்பினா நடராஜா, நம்பலினா யம தர்மராஜா. அந்த மாதிரிதான். அப்ப இயற்கை பாருங்க, ஒன்னும் பண்ண வேண்டாம், நீ சுத்தம் மட்டும் பண்ணிக்கோ. நீ சுத்தம் மட்டும் பண்ணிட்டு நீண்ட காலமா இரு, உன்னை யாரு வேண்டாங்கிறாங்க. நீ பன்னிக்குட்டி மாதிரி வாழ்ந்தேன்னா செயற்படிதான் சொல்லுது. அதுதான் அந்த விஷயம். அதனால இதை பத்தி மறுபடியும் நம்ம விரிவா பேசுவோம். நன்றி, வணக்கம். நாளைக்கு இதே மாதிரி பண்ணுங்க. நாளைக்கு 10 மணிக்கு ஒரு கூப்பிடுறேன். சரியா? நன்றி. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு. நன்றி. சரி.